Friends, welcome to our channel. நான் உங்கள் ஹேமா ரேக்கி மாஸ்டர், ஃப்ளவர் தெரபிஸ்ட் அண்ட் டாரூட் ரீடர். இன்றைக்கி வந்து மைக்கேல் ஏஞ்சல் மெசேஜ் ஃபைல் நம்பர் 1, 2, 3. ப்ரொடெக்ஷன் கார்டு நீங்கள் வேறு யாராவது நினச்சிருந்தாலும் நீங்கள் ப்ரே பண்ணிக்கலாம். ஏன்னா இன்ட்யூஷன் வந்துகிட்டே இருந்தது. 18ஆம் படி கருப்பசாமி அண்ட் முருகர் இந்த மாதிரி நீங்கள் இந்த காட் ப்ரே பண்ணாலும் நீங்கள் அவங்கள மனதில் நிறுத்திக்கிட்டு இந்த பைல் சூஸ் பண்ணிக்கோங்க. டீப் பிரீத் எடுங்க, கண்களை மூடி. ஓகே, பைல் 1 சூஸ் பண்ணவங்களுக்கு என்ன சொல்கிறார் ஏஞ்சல் அப்படின்னு பார்க்கலாம். வாவ், உங்களுக்கு வெகு சீக்கிரமே உங்களுக்கு ஒரு நியூ ப்ரப்போசல், லவ் ப்ரப்போசல் வரப்போகுது. ஓகேவா? ஸோ இந்த பர்சனை நீங்கள் யாராவது ஒரு சோஷியல் மீடியாலேயோ இல்லைனா ஒரு பார்ட்டி ஃபங்க்ஷன்ஸ் அந்த மாதிரி நடக்கிற இடத்துலையோ நீங்கள் மீட் பண்ணுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. டோன்ட் மிஸ் த பர்சன். அவங்க வந்து டிவைனால் அலைன் பண்ணி கொடுக்கப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு ரிலேஷன்ஷிப், உங்களுக்கு உறவு. இது கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஓகேவா? ஸோ நீங்கள் ரொம்ப நாளாக இதுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு நியூ பார்ட்னர் நீங்கள் வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் சீக்கிரமே ஏற்பட போகுது. ஓகே, மோஸ்ட் ஆஃப் அவங்க வந்து கடகம், விருச்சிகம், மீனம் இந்த ராசி அல்லது லக்னம். அதே மாதிரி நீங்களும் அந்த ராசி அல்லது லக்னத்தில் இருக்கலாம். ஓகேவா? எப்படி இருந்தது உங்களுக்கு இந்த பைல் 1 ரெசினேட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்டில் பதிவிடுங்க. உங்களுக்கு இந்த பிளஸ்ஸிங்ஸ் கிடைச்சதுனாலும் கமெண்ட்டில் பதிவிடுங்க. இன்கேஸ் பிளஸ்ஸிங்ஸ் வரலன்னாலும் சொல்லுங்கள். ஓகேவா? அது ஏன் வரல, அது எதனால் அது லேக் ஆகுது, அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மூவ் ஆன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை நீங்கள் கண்டடைவீர்கள். ஓகேவா? உங்களுக்கான லைஃப் பார்ட்னரை நீங்கள் மீட் பண்ண முடியும், அவங்களோட சேர்ந்து ஜேர்னி பண்ண முடியும். ஓகே, காட் பிளஸ் யூ. இப்போ பைல் 2க்கு என்ன சொல்கிறார் பார்க்கலாம். தி ஹெர்மிட். இப்போது நீங்கள் கொஞ்ச நாளாக வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இல்லை. ஓகேவா? உங்கள் மைண்ட் ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது. நிறைய விஷயங்களை யோசிக்கிறீங்க, ரொம்ப நாளாக யோசிக்கிறீங்க, அதுக்கு விடை தேடுறீங்க, கிடைக்கல. இப்போ நீங்கள் என்ன செய்யணும்னு தெரியுமா? ஒரு பீஸ்ஃபுல்லான மெடிடேஷன் பண்ண சொல்கிறாரு. நீங்கள் ஷைன் ஆகணும். நீங்கள் வந்து எப்படிப்பட்ட பவர்னால் மற்றவங்களுக்கு வழிகாட்டி. ஓகேவா? உங்களை நீங்கள் யாருன்னு கொஞ்ச நாளாக மறந்துட்டீங்க. ஏன்னா உங்களோட சூழ்நிலை, உங்களோட குடும்ப உறவுகள் இதெல்லாம் வந்து உங்களோட சுச்சுவேஷன் எல்லாமே உங்களை அழுத்திடுச்சு. ஸோ நீங்கள் வந்து உங்களை ஷைன் பண்ணணும். உங்களோட லைட் எனர்ஜியை நீங்கள் வந்து ஷைன் பண்ணணும். அது வந்து மற்றவங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக இருக்க போகுது. அதனால் நீங்கள் உங்களை ஷைன் பண்ண சொல்கிறாரு. ஓகே, உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைனில் உங்களை ஸ்ட்ராங் பண்ண சொல்கிறாங்க. ஸ்பிரிச்சுவல் லைனை விட்டு கொஞ்சம் வெளியே வந்திருக்கீங்க. ஓகேவா? ஸோ உங்களை நீங்கள் யாருங்கிறத உணருங்க. அதுக்கான அந்த ஒரு செல்ஃப் டிஸ்கவரி பண்ண வேண்டிய டைம் இது. ஓகேவா? நீங்கள் இந்த மாயையில் மாட்டிகிட்ருக்கீங்க, அதுலேருந்து வெளில வாங்க. கண்டிப்பாக உங்களோட மைண்ட் ரொம்ப டிப்ரெஷனில் போயிருக்கு. ஸோ நீங்கள் வந்து இந்த டைம் ரொம்ப அகலக்கால்லாம் வைக்கக்கூடாது. ரொம்ப ஏதாவது ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸிங்காக இருங்க. அதை கரெக்டாக பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மெடிடேஷன் பண்ணுங்கள், உங்களை ஷைன் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உதாரணமாக வாழ்ந்து காமிங்க. நீங்கள் ஒரு டிவைன் லைட்டாக இருந்தீங்கன்னா மற்றவங்க அதனால் ஒளி பெறுவாங்க. அதுக்காகத்தான் இந்த கார்டில் வந்து சொல்கிறாரு. புரியுதா? ஸோ ஸ்பிரிச்சுவல் லைனில் நீங்கள் கொஞ்சம் நாள் இருந்திருப்பீங்க, பட் இப்போ வீக்காக இருக்கீங்க. ஸோ உங்களை ஸ்ட்ராங் பண்ணிங்கன்னா அது ரொம்ப நல்லது அப்படின்ட்டு. அதோடு இல்லாமல் எந்த ஒரு விஷயமும் வந்து உடனே என்ன சொல்கிறது, ஒரே டைமில் ஒரு பல விஷயங்களை பண்ணுறது, அதில் சக்ஸஸ் பார்த்துருவோம் அப்படின்லாம் நினச்சி நிறையா ட்ரை பண்ணிடாதீங்க. அதெல்லாம் இப்போ செய்யக்கூடாது. ஓகே, காட் பிளஸ் யூ. இந்த பைல் 2க்கு எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. ஏஞ்சலுக்கு தேங்க் பண்ணுங்கள். அவர் நம்பர் 222555 அவரோட நம்பர். ஓகே, உங்களோட இஷ்ட தெய்வம், இப்போ நீங்கள் வந்து கருப்பசாமி ப்ரே பண்ணுறீங்கனாலும் அவருக்கு தேங்க் பண்ணுங்கள், இல்லை முருகரோட டிவோட்டிஸ்னாலும் அவருக்கு தேங்க் பண்ணுங்கள். ஓகே, இப்போ பைல் 3க்கு சன் கார்டு வந்திருக்கார். சக்ஸஸ். பைல் 3 சூஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ அந்த விஷயம் உங்களுக்கு நடத்தி தரப்போகிறாரு. ஓகேவா? சன் கார்டு வந்திருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் சக்ஸஸை வந்து கொண்டாடக்கூடிய டைமாக இருக்கும். கிராட்டிடியூட் பண்ணணும். நீங்கள் கிராட்டிடியூட் டு த டிவைன் அப்படின்ட்டாங்க. நான் அதை சொல்லும் போதே கார்டுலேயே வந்து கிராட்டிடியூட் பண்ண சொல்லிட்டாங்கப்பா. கிராட்டிடியூட் பண்ணுவீங்களா? கமெண்ட்லேயும் கிராட்டிடியூட் பண்ணுங்கள். 555 ஏஞ்சலுக்கு, முருகருக்கு, கருப்பசாமிக்கு. நீங்கள் வணங்குற அந்த ப்ரொடெக்ஷன் கார்டு, சன்னும் வந்து ப்ரொடெக்ஷன் கார்டு. அவர் வந்து எப்படின்னா ஃபயர் கார்டு. ஓகேவா? நம்மளோட மைக்கேல் ஏஞ்சலும் ஃபயர் கார்டு தான், முருகரும் ஃபயர் கார்டு தான். பிளாக்கேஜஸ்லாம் கிளியர் பண்ணக்கூடிய ப்ரொடெக்ஷன் கார்டும் கருப்பசாமி. ஓகேவா? அதனால் 3 பேரோட பவரும் உங்களுக்கு நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் யாரை நினச்சிருந்தாலும் அவரோட பிளஸ்ஸிங்ஸ் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் சக்ஸஸை வந்து லீட் பண்ண போகிறீங்க.
ரொம்ப நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் உங்களோட லைஃப்பில் நடந்துகிட்ருக்கு, கிடச்சிட்ருக்கு உங்களுக்கு. எஸ், brilliant, that lead to magical opportunities, plan that work out perfectly. எஸ், நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணிகிட்டு இருந்தீங்க அப்படின்னாலும் அந்த முயற்சிகள் எல்லாம் சீக்கிரமே சக்ஸஸ் ஆகும். இல்லை இந்த மெசேஜ் பார்த்ததுக்கப்புறமாவது அதுக்கான இன்புட்டை போடுங்க. உங்களுக்கு கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டாக யூஸ் பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். நீங்கள் இது ஒரு படிப்புக்காக நீங்கள் ட்ரை பண்ண விஷயம், இல்லை லவ் லைஃப், இல்லைனா மேரேஜ் லைஃப், எதுக்காக கேட்டிங்களோ அந்த விஷயத்தை அவர் சக்ஸஸ் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, இந்த பைல் 3 எப்படி இருந்தது, உங்களுக்கு ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட்டில் பதிவிடுங்க. இவங்க 3 பேருக்கும் நீங்கள் கமெண்ட்டில் தேங்க் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பர்டிகுலர் காடை ப்ரே பண்ணுறீங்களோ, அது மைக்கேல் ஏஞ்சலாக இருந்தாலும் சரி, கனகம்பட்டி அப்பா கூட டக்குன்னு வருது எனக்கு இன்ட்யூஷனில், மேபி அவரை கூட நீங்கள் சில பேர் ப்ரே பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அது மாதிரி கருப்பசாமி, முருகர் 4 பேருக்குமே நீங்கள் இது பண்ணுங்கள். ஓகே, தேங்க் பண்ணுங்கள். எனக்கு கிராட்டிடியூட் பண்ணக்கூடிய டைம் இது. அவங்க உங்களுக்கு அந்த சக்ஸஸை கொடுக்குறாங்க. ரிசீவ் பண்ண ரெடியாக இருங்க. இன்கேஸ் யாருக்காவது இந்த மாதிரிலாம் எதுவும் நடக்கலைன்னா, ஏன் நடக்கலை, எதனால் பிளாக்கேஜஸ் இருக்குது, ஒரு ப்ரைவேட் ரீடிங் எடுத்து பார்த்து சரி பண்ணிக்கிட்டு அந்த சக்ஸஸை கெட் பண்ணுங்கள். ஓகே, நாங்கள் ரெடி, நீங்கள் ரெடியா? கொடுக்க அவர் ரெடியாக இருக்கார், ரிசீவ் பண்ண நீ ரெடியாக இருக்கியா? ஓகே, காட் பிளஸ் யூ. குரு சரணம்.